ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் எதுவும் பண்ணல. கடைக்கு போகிறதே வேலை, செய்கிறது வேலை. தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. மதியம் என்ன லஞ்ச் உங்கள் வீட்டில்? உங்களை அண்ணா கேட்குறான்னு சரி, நான் தான் உங்களை கேட்குறேன்ல அடிக்கடி. சில பேர் நல்லாயிருக்கும், சில பேர் என்னடா ரோதனையாக இருக்குது, டெய்லியும் என்ன சமையல் கேட்குறான்ட்டு. டெய்லியும் சாப்பிட்றோம், அது கொஞ்சம் போர் அடிச்சிருமா? சாப்பிட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி டெய்லி உங்களை கேட்பேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நான் சமையல்ன்ட்டு. அதில் வந்து நிறைய பேர் கரெக்டாக சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் நீட் அப்பளம், காரக்குழம்பு. ஜெயம் கார்த்திக் என்ற பிரதர் கூட கரெக்டாக சொல்லுவார், எங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்ற. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் அது இப்போ பார்த்து ஒரு சந்தோஷம். என்னங்க சாப்பிட்டீங்களா, என்ன சமையல் உங்கள் வீட்டில் அப்படி கேட்குறீங்களா? அது மாதிரி உங்ககிட்ட நான் கேட்குறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா, எங்கள் ஒய்ஃப் பாத்திரம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு போகிறது வர்றது, வீடியோ போடுறது, தம்பியோட விளாட்றது, நான் பேரன் கூட போய் கிரடா பண்ணுறது. மாய் மாவடியா வச்சுருக்காங்க. என்னென்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி? மீன் குழம்பு, அப்புறம் சரி சவுண்டு போட்டேன். இப்போ சொல்லு, அந்த சவுண்டு கம்மியாகிடுச்சு. சொல்லு. இது மீன், நீங்கள் தேங்காய், இது என்ன காரப்பொடி மீன் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, அது வந்து குழம்பும் வைக்க போகிறேன், இப்போது ஃப்ரையும் பண்ண போகிறேன். அப்புறம் மட்டன் சூப் வைக்க போகிறேன். சூப் வச்சு சூப் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்? குழம்பா, பிரியாணி போகிறேன். இது சுலா தான் இருக்கு, அங்கே பாரு. சுலா பண்ணி தான் வச்சுருக்கேன். சரி, மீன் நல்லா இருக்கா பாருங்க. கொஞ்சோண்டு வாங்கி வந்திருக்கீங்கல்ல, அது பண்ண போகிறேன். மட்டன் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். மட்டன் குழம்பு பண்ணி விட்டுரு, நல்லாயிருக்கும். சரி, நல்லா இருக்கா பாருங்கள். காரப்பொடி, இது வந்து பெரிய காரப்பொடி. நல்லா, இது வந்து குழம்பு பொடி போட்டு நல்லா இருக்குல்ல. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இது வந்து 1 கிலோ 380 ரூபா. க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 20 ரூபா, 400 ரூபா. காரப்பொடி மீன் முள் இருக்குமா? இருக்குமா? இருக்குங்க. முள் இல்லாமல் மீன் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் மீன். இல்லை நான் சதியாக இருக்குது. ஓகே, சாப்பிடுங்க. எலும்பு இல்லாத மனுஷன் இருக்காங்களா? எலும்பு இல்லாத மனுஷன் இல்லை. எலும்பு முள்ளா இருக்கு. முள் இல்லாத மீன் எப்படி இருக்கும்? அதுக்கு எலும்பு வந்து முள்ளு தானே. நம்மளுக்கு நான் முள்ளா இருக்கு, எலும்பு தானே இருக்கு. இவ்வளோ சின்னதாக இருக்கிறதுக்கு முள்ளுன்னு சொல்கிறோம், அதுவும் எலும்பு தான் அதுக்கு. என் கோயில் பேச மாட்டான்னு சொன்னீங்களேங்க, பேசுகிறேன் எப்படி பேசுகிறாங்க பாருங்க. எலும்பு இல்லாத மனுஷன் இல்லையான்னு கேட்குறாங்க. பேச மாட்டாங்க, பேசினா கரெக்டாக பேசுறாங்க, பதில் சொல்ல முடியாது, அந்த மாதிரி பேசுவாங்க. என்ன பண்ணுறது? ஓகே. இப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த தண்ணி தான் வாங்குறாங்க. ஒரு கேன் வந்து 15 ரூபா. கேன் தண்ணினா 30 ரூபா 35 ரூபா வைக்கிறாங்க இல்லையா? இந்த தண்ணி தான் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் வந்து ஆரோ வாட்ரு. இப்போ வருவாங்க பாருங்கள், யாருன்னா வராங்களா பார்க்கலாம். 15 ரூபா ஒரு கேன். நிறைய பேர் வாங்குவாங்க. ஓ, இது வந்து ஃப்ரை தானே இது? ஆமாங்க. என்னென்ன போட்டிருக்கு இதில்? மசாலா வீட்டு மிளகாத்தூள் தான், நம்ம குழம்பு மிளகாத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அப்போது எடுக்கிறப்போ கொஞ்சோண்டு தடவை. ஏன்னா இது அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப ஊறிடுச்சுன்னா இதுவாக இருக்கும். ஸோ அந்த வறுக்கிற சமயத்தில் கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணலாம் சொல்லிட்டு. சரி பண்ணு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் எல்லாம் ஒரு வீடியோ ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஃபிஷ் லவரா சிக்கன் லவரா சொல்லுங்கள். மாய், நீ ஃபிஷ் லவரா சிக்கன் லவரா? ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ்ஷுன்னா இவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்மளுக்கு சிக்கன்னா அவ்வளோ பிடிக்கும். நம்ம ரோசிக்கு சிக்கன் பிடிக்கும், மீன் பிடிக்கும். மட்டன் சாப்பிடாது ரோசி, மட்டன் சாப்பிடாது. மட்டன் சாப்பிடாது. அது எதுன்னு தெரில. ரோசிமா, உன்னை பார்த்தா பேசின்னு இருக்கேன். இந்தா ஹாய் சொல்லு. இங்கே பாரு, உன்னதான் என்ன பேச்சு. ஹலோ சொல்லு. உனக்கு கத்தி கிடக்கு. 3 மீன் வறுக்க போகிறாங்க. 3 மீன் யாருக்கு? 3 மீன் உனக்கா? ஒன்று என் பையன் சாப்பிடுவான், ஒன்று எங்கள் மருமக சாப்பிடுவாங்க, ஒன்று எங்கள் ஒய்ஃப் சாப்பிடுவாங்க.
குழம்புல இன்னும் ஒன்று அதே 3 இருக்குது. ஸோ 3 6 மீன் தான் வந்துச்சு 1 கிலோவுக்கு. ஆமாம், நான் 1/2 கிலோ வந்து எங்கேருந்து பார்த்தோம், அதான் 1 கிலோ வாங்கிட்டேன். இதெல்லாம் குழம்புல போடுறதுக்கா? ஆமாம், குழம்புல தலையோட போட்டுருக்கீங்களா? தலையெல்லாம் போட்டுக்கலாம். உடம்பு 3 தலை. இது குழம்புக்கு, இது வறுக்கிறதுக்கு. எனக்கு என்ன இருக்குது, நான் அப்போ ஒரு 50 ரூபா சிக்கன் வாங்கி வரேன். மட்டன் கூட அவ்வளோ நம்மளுக்கு பிடிக்கும், சிக்கன் தான். மட்டன் கிரேவி பண்ணி தரேன், சூப் எடுத்துட்டு. சரி, கூட திரும்பி கொடுத்துட்டு வரேன். ஒரு கிளாஸில் ஊற்றி விடு. ஓகே, ரசம் வாங்கிட்டு நம்ம வீட்டில் இன்னைக்கு. இந்த பக்கம் மீன் குழம்பு ஆகிடுச்சு. இந்த மீன் பேர் மறந்துட்டேன், காரப்பொடி ரைட். மட்டன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, இன்னும் ஆகலை, இனிமேல் தான் ஆகணும். காளிதாசன் பாடினான் மேகதூதமே, தேன் துளி ஏந்திடும் பைங்கிளி, நீ இல்லையே நான் இல்லையே, கூடல் ஏன் கூடும் நேரம், நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்கில, வராமல் வந்த என் தேவி. ஆமாம் முருகா, இன்னைக்கு மீன் ஒரு லைன் இருக்கு. 2 மீன் தான் பத்துது. அவ்வளோ பெருசாக இருக்கு. சரி சரி சரி. ரசம் ஆயிடுச்சு. ரசம் தான்பா மீன். ஒரு சொரா தான் கிடச்சிது மருமகளுக்கு. மருமகளுக்கு மட்டும் அந்த குழந்தைங்க ஃபீட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ வேறு சொரா கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு ஏற்ற காரப்பொடி, சொரா புட்டு, மட்டன் குழம்பு. எங்கே மட்டன் குழம்பு காணும் என் ஐட்டத்தை? ஓகே, சமையல் அடித்தா அவங்க வீட்டிலுங்க. அவங்க மேலே போயிருக்காங்க குழந்தைய பார்க்குறதுக்கு. குழந்தை கொஞ்சம் அலசத்துக்கு எல்லாம் ஓடுறாங்க, எல்லாம் அப்படியே விட்டு போயிட்டாங்க, அப்படியே நம்மளை பார்த்துக்க சொல்லிட்டு. இன்றைக்கி மறந்து போயிடுச்சு. காரப்பொடி மீன் வறுவல் வாங்கிட்டீங்களா? அப்படியே இருங்க. குழந்தை தானே தூங்குதா? குழந்தை சின்னங்கன்னு ஓடுறாங்க. சரி ஓகே, இங்கே பாருங்கள். ஆஃப் பண்ணுறவா? சரி, ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இன்றைக்கி பூண்டு ரசம், மட்டன் தொக்கு குழம்பு மாதிரி பண்ணியிருக்காங்க, சொரா புட்டு, மீன் வறுவல், இன்னொரு மீன் வறுத்துன்னு இருக்காங்க, அப்புறம் சாப்பாடு வடிச்சிருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் எதுவும் பண்ணல, கடைக்கு போகிறதா வேலை செய்கிறது வேலை. தேங்க்யூ, வாங்க சாப்பிட்லாம்.